விஜய் அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டார். அதுல இந்த தண்ணி பத்தி பேசின உதயநிதி ஒரு வரியை சேர்க்க சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். திராவிடத்தால் நக்கி பிழைக்கிற நாய்கள் இந்த அரசியலை கொச்சைப்படுத்தினால் கூட பரவாயில்லை, ஆனால் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழன் என்ற இனத்தோடு இருக்கிற இந்த தமிழர்களும் அதை ஊக்கப்படுத்துகிற விதமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கேவலம். இன்னமும் தமிழனுக்கு நெருக்கடி வர வேண்டும். இவன் குடிப்பதற்கல்ல, இவன் கழுவுவதற்கு கூட தண்ணியே இல்ல. தமிழன் ஒருத்தன் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி போனா என்றைக்கு அடிபடுகிறானோ மிதிபடுகிறானோ அன்றைக்குத்தான் தமிழருக்கு உண்டான அறிவு வரும். இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப திரும்ப சொல்ற, நாம இப்படியே இருந்தோம்னா எல்லாமே பறி போயிடும். ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு கிடைத்தால் போதும், அதை நக்கி கொண்டு வாழலாம் என்று இங்க பல பேர் இருக்கிறான். இவெல்லாம் என்னைக்கு சாகிறது? இங்க தமிழ் தேசம் பேசுகிற நாம, டேய் தமிழ்நாட்டை நம்ம எப்படா ஆள்றது, தமிழர் உரிமை எப்படா வென்றெடுக்கிறது, என்னதான் இவனை திட்டான். இவன் மகிழ்வான், சிரிப்பான், நடிப்பான், ரீல்ஸ் போடுவான். மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து இங்கே இருக்கிற மத்திய மாநில அரசுகள் இது தலையிட வேண்டி இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, அன்பு அண்ணன் வேல்முருகன் அவர்களே, தனியரசு அவர்களே, இந்த நிகழ்வில் கண்டன உரை நிகழ்த்த வந்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற மற்ற தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பறையர்பரின் சார்பாக பணிவான வணக்கத்தை சொல்லி, நேற்று கர்நாடகாவில் ஒரு பந்த் அறிவிக்கப்பட்டது. கடைசியில் அந்த பந்த் ஆர்ப்பாட்டமாக மாறி நின்றது. திரும்ப வருகிற 9ஆம் தேதி அங்கே அந்த பந்த் அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இங்கே தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏதோ எல்லாரும் போடுற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டார். அதுல இந்த தண்ணி பத்தி பேசின உதயநிதி ஒரு வரியை சேர்க்க சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். அந்த தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு 4 நாள் கழித்து ஒசூர்ல இருந்து ஒசூர் வரைக்கும் வந்துட்டான். கன்னடர்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதற்கு அடுத்து ஒரு 2 நாள், அதாவது ஒரு நாள் மறுநாள் மாலை வரை தமிழகத்தில் இருந்து பெங்களூருக்கு போகிற எந்த தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் உள்ள போகல, ஒசூரோட நின்னுது. அதே மாதிரி ஊட்டியிலிருந்து கர்நாடகா போகிற பஸ்கள் எல்லாம் ஊட்டியில நிப்பாட்டிட்டான். அதே வேளையில் அங்க கர்நாடகாவில் இருக்கிற டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கூட அந்த 2 நாள் ஓடவே இல்லை. ஆனால் மானங்கட்ட தமிழர்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அன்றைக்கும் அந்த 2 நாளும் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இங்க வந்து தான் போயின்னு தான் இருக்குது. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இங்க நாம அரசை வலியுறுத்துவதா, மத்திய அரசை வலியுறுத்துவதா, மாநில அரசை வலியுறுத்துவதா என்பதை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற தமிழனை உசுப்ப வேண்டும். தமிழன் தமிழனாக தமிழகத்திலே இல்லை. இந்த நாய் திராவிட நாயாய் இருக்கிறது. மலையாளிகள் மலையாளியாக வாழ்கிறார்கள், தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக வாழ்கிறார்கள், கன்னடர்கள் கன்னடராக வாழ்கிறார்கள். ஆனால் தமிழன் மட்டும் இங்க திராவிட நாயாய் வாழ்ந்து கொண்டிருப்பதா இங்க சிக்கலே. இத அந்த காலத்தில் மாப்போசி சொன்னார், சீபா ஆதித்தனார் பேசினார், இன்றைக்கு சீமான் பேசுறார், வேல்முருகன் பேசுறாரு, தனியரசு பேசுறாரு, பேசுறவங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் திராவிடத்தின்பால் ஈர்ப்பு கொண்டவன் நினைவிலே பிறந்த தமிழர்கள் தமிழகத்தில் ஏராளமா இருக்கிறான். இங்கே தமிழன் தமிழன் அந்த உணர்வுன்னு பேசினா இவெல்லாம் இனவாதிகள், பிரிவினைவாதிகள், இனவாதத்தை தூண்டுகிறார்கள் என்று இங்கே ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்றான். அந்த பிரச்சாரத்தை பண்ணுகிற போது இங்க இருக்கிற மாற்று மொழியினர் அல்லது திராவிடத்தால் நக்கி பிழைக்கிற நாய்கள் இந்த அரசியலை கொச்சைப்படுத்தினால் கூட பரவாயில்லை, ஆனால் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழன் என்ற இனத்தோடு இருக்கிற இந்த தமிழர்களும் அதை ஊக்கப்படுத்துகிற விதமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கேவலம். ஒரு தமிழ்நாட்டில்
தமிழர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் தமிழ் தேசிய அரசியலை தமிழன் கிட்ட பேச வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கோம். தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் இது பத்தாது, இன்னமும் தமிழனுக்கு நெருக்கடி வர வேண்டும். இவன் குடிப்பதற்கல்ல, இவன் கழுவுவதற்கு கூட தண்ணியே இல்ல. தமிழன் ஒருத்தன் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி போனா என்றைக்கு அடிபடுகிறானோ மிதிபடுகிறானோ அன்றைக்குத்தான் தமிழருக்கு உண்டான அறிவு வரும். எனவே இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் முதல்ல தமிழனுக்கான கட்சிகள் என்பதை புரிந்து கொண்டு தமிழர் பிரச்சனையில் ஓரணியில் திரள வேண்டும். இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டம் நிச்சயமாக மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் இங்கே தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ரீல்ஸ் அரசையும் இவர்கள் நிச்சயமாக வலியுறுத்துவோம், வழிக்கு வர வைப்போம் என்று கூறி முடிக்கிறேன். எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் திரும்ப திரும்ப சொல்றேன், நாம இப்படியே இருந்தோம்னா எல்லாமே பறிபோயிடும். ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு கிடைத்தால் போதும், அதை நக்கி கொண்டு வாழலாம் என்று இங்க பல பேர் இருக்கிறான். இவெல்லாம் என்னைக்கு சாகிறது? இங்க தமிழ் தேசம் பேசுகிற நாம தமிழ்நாட்டை நம்ம எப்படா ஆள்றது, தமிழர் உரிமை எப்படா வென்றெடுக்கிறது என்ற போராட்டத்தில் தொடர்ந்து இந்த களத்திலே இருக்கின்ற செந்தமன் சீமான், அண்ணன் வேல்முருகன், ஐயா கிருஷ்ணசாமி போன்றவர்களின் கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டியது இந்த தமிழகத்தின் கட்டாய கடமை. இன்றைக்கு கூப்பிடுகிறோம், போராட வாருங்கள் என்று. நாளைக்கு தமிழகத்திலே இருந்தே தமிழன் விரட்டி அடிக்கப்படுவான். ஒரே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்க கர்நாடகாவில் கலவரம் நடந்த போது, எப்படி ஈழத்திலே கலவரம் நடந்த போது இந்திய பார்டர்ல ராமேஸ்வரம் மண்டபத்தில் அகதி முகாம்களை கட்டினார்களோ, அதே போல கர்நாடகாவிலே கலவரம் நடந்த போது ஓசூரிலே அகதி முகாம் கட்டிய தமிழக அரசுதான் எப்போதும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. வந்தவன் போனவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த மண் நமது, இந்த மொழி நமது, இந்த நாட்டில் ஆக்கப்பட்டவை எல்லாம் தமிழருக்கே சொந்தம் என்று நினைக்கிற ஒரு பெரும் கூட்டம் என்னைக்கு தமிழகத்தில் உருவாகுதோ அன்றைக்கு அண்ணன்லாம் தேவையில்லை, செந்தமன் சீமான்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க போற போக்கை பார்த்தா இன்னும் 1000 சீமான்கள் தமிழகத்துக்கு தேவையோ என்ற நினைப்பு இங்க வந்திருக்கிறது. ஆனா தமிழனை பொறுத்த வரைங்க என்னதான் இவனை திட்டான், இவன் மகிழ்வான், சிரிப்பான், நடிப்பான், ரீல்ஸ் போடுவான். இந்த நிலை மாற வேண்டும். இந்த தமிழ்நாடு, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டுன்னா எங்கடா அந்த குணம் இருக்குன்னு இன்றைக்கு மேடையில் இருப்பவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே தமிழா இன உணர்வுகள் நீ உணர்வு கொள்கிற நாள்தான் இங்கே தமிழ் தேசியம் மலரும், தமிழருக்கான உரிமைகள் பிறக்கும். எனவே நாம் தமிழராக ஒன்றிணைவோம், தமிழர் உணர்வோடு நாம் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.